வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவர் சிலுவையிலே தொங்கின காட்சியை நினைவு கூற போகிறோம். இந்த சிலுவையின் அன்பிலே தரித்திருக்க போகிறோம். அந்த சிலுவையை சுற்றிலும் இருக்க போகிறோம். Today we are going to abide around the cross and we are going to see the love that your Lord and my Lord, our Savior, had for all of us. And we are going to glorify the Lord for such a great love He has shown to us. Amen. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. We all have got a lot of friends. Some of the friends we call them as thick friends. சில நண்பர்களை நாம் சொல்லுவோம், அவர்கள் சதியும் நெகமும் போல எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, ஒரு சிநேகிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கடைசி வரையிலும் உன்னோடு நடக்கக்கூடியவன். இயேசு நமக்கு ஒரு சிநேகிதனாக அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். No friend would have given his life for another, but here you have a Savior who has given his life for you and for me. Amen. That is why it is good for us to be around the cross today to see the love of Jesus for us. Shall we say hallelujah? Alright, இன்றைக்கு நான் பேச இருக்கிற என்னுடைய தலைப்பு the crucifixion of Jesus. இயேசுவின் சிலுவையின் மரணம் என்ற ஒரு தலைப்பில் நான் தேவ செய்தியை உங்களோடு பேச போகிறேன். நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் உங்களுக்கு வாசிக்கப்பட்டது லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் வசனம் 33 46ஆம் வசனம் வரையிலும். Our scripture lesson came from Luke's Gospel chapter 23 and the verses were from verses 33 to 46. And around these verses I have a key verse. இந்த வசனங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது ஒரு அடிப்படையான வசனம். அது என்ன? வசனம் 33. I want you to come with me to verse 33. 33ஆம் வசனம். இதை நாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கேட்க போகிறோம். We are going to hear it in both the languages. I will read it in English and then we will hear it in Tamil. Look at verse 33. When they came to the place called the skull, they crucified him there along with the criminals, one on his right, the other on his left. கபலாஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் இன்னும் கோடிடாமல் இருக்கிறீர்கள் என்றால் அந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள், குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சிலுவையிலே தூக்கப்பட்டார். அவருடைய வலது இடது பிரசத்தில் கல்லர்களும் தூக்கப்பட்டார்கள். This verse tells us that Jesus was crucified on the cross and on his right and on his left there were two thieves who were also equally hanging on the cross. So people of God, today we are going to learn 3 lessons from the cross. சிலுவையின் இந்த நிழலிலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு ஒரு 3 பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பு as an introduction I would like to highlight a couple of things for you. உங்களிடத்திலே ஒரு சில காரியத்தை நான் கூறும்படி விரும்புகிறேன். The first thing I want to say is, உலகத்திலே சில இருளான நாட்கள் உண்டு. முதல் உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம், கடந்த நாட்களிலே நடந்த சுனாமி, அது மட்டும் அல்லாமல் கடந்த நாட்களிலே நம் மத்தியிலே பலர் பிரியமானவர்களை மரித்து போனார்கள். இந்த மரணம் அடைகிற இந்த நாட்கள் நாம் பார்த்து நாம் சொல்லுகிறோம், இது இருளான ஒரு தினம் என்று சொல்லுகிறோம். வேதத்திலே பல இருளான தினங்கள் அடங்கி உள்ளன.
அதில் கொடுமையான ஒரு இருளான நாள் என்று நாம் சொல்லுவோம் என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தது என்று ஆகும். There are many dark days in the history of mankind. You can talk about the days when we were hit by tsunami. You can talk about the First World War, Second World War, and we are all worried about the upcoming events that is leading towards the Third World War, which is also said to be the end of the world. I tell you, we can call all these times as dark days. But 2000 years back, Jesus died for us on the cross, and that was the darkest day in the history of mankind. But I must not just give you a gloomy picture. I must also say, while it is a dark day, it is also a powerful day. Would you put up your hand and say, praise the Lord? நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏன்னா இயேசு சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பு மரித்தது இருளான ஒரு நாள். அந்த நாள் இருள் அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நாள் வல்லமையான நாளாய் மாறினது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஏன் வல்லமையான நாள் என்று சொல்லுகிறேன்? அந்த நாள் இயேசுவுடைய அல்லது தேவனுடைய அன்பை ஆண்டவர் நம் மத்தியிலே வெளிப்படுத்தின நாள். I will go to any extent. ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை விடுவிக்கும்படிக்கு, உன்னை மீட்கும்படிக்கு அவர் எதையும் செய்ய அவர் வந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். You know, you have a God who is a great God, who was willing to go to any extent to give you salvation, to redeem you from the pit. குழியிலும் படுங்குழியிலும் இருந்து உன்னை தூக்கி எடுக்க இந்த ஆண்டவர் உனக்காக எதையும் செய்ய ஒரு பெரிய ஆண்டவராக இருக்கிறார். And God knew it was sin that was man's problem. மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா பாவம். அந்த பிரச்சனையிலிருந்து அவனை மீட்க வேண்டும். அவனை மீட்க வேண்டும் என்றால் அவர் சிலுவையிலே தொங்க வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையிலே தொங்கி அவர் நமக்கு ரட்சிப்பை, இந்த பாவத்தில் இருந்து விடுதலையை அவர் நமக்கு தந்தார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்ககிட்ட இந்த சிலுவையை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த சிலுவை என்பது என்ன? இன்னைக்கு மலேசியாவில் மோசமான ஒரு தண்டனை. The worst in the law you see, when someone who traffics drugs is caught in Malaysia, in Singapore, we know they go to the gallows. அவர்களுக்கு கொடூரமான ஒரு மரணம், தூக்கு தண்டனை என்று நாம் பார்க்கிறோம். Though the world shouts and says, wow, this is very inhuman, இது மனித தன்மையை இல்லை, தூக்கில் ஒருவனை போடுவது தப்பு என்று உலகம் சொன்னாலும், மலேசியாவில், சிங்கப்பூரில் நாம் பார்க்கிறோம் தூக்கில் போட்டு பிடிக்க கொடூரமான ஒரு மரணம். அல்லேலூயா. The worst death we see. இப்படி நாம் பார்க்கிறோம். In Jesus' time, Israel was ruled by the Romans. இஸ்ரவேல் ரோமர்களாக ஆட்சி செய்யப்பட்ட ஒரு காலம். ரோமர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய கொடுமையான சிறையிருப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிலுவையை தண்டனையாய் கொடுத்தார்கள். The cross became like the gallows that we have today. இன்றைக்கு தூக்கில் போடுறது போல ரோமர்கள் என்ன செய்வார்களாம்? மலையின் மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லார் கண்களும் பார்க்கக்கூடிய வகையிலே அவர்கள் சிலுவையிலே அவர்களை தூக்கி விடுவார்களாம். யாரை? கலகக்காரர்கள். Any rebels who were caught by the Romans were hanged on the cross. Anyone who has caught death, மரணத்தை உண்டு பண்ணினவனாய் இருந்தால், கலக்கம் பண்ணினவனாய் இருந்து ரோமர்களால் பிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை என்ன?
அப்படின்னா அவர்களை சிலுவையிலே தூக்கி விடுவார்கள். பிரியமானவர்களே, இது ரோமர்கள் செய்ததா அல்ல. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் காலத்திற்கு முன்பு பெர்ஷியன்ஸ் என்று நாம் சொல்லுவோம். I wanted to go and see how this practice of hanging on the cross came about, and I realized it was not only the Romans but it was the Persians. பிரியமானவர்களே, இவர்கள் இயேசுவுடைய காலத்துக்கு முன்பு 500 வருடத்திற்கு முன்பு இப்படி சிலுவையிலே தொங்க போடுகிற ஒரு தண்டனையை கொண்டு வந்தார்கள். And the Romans practiced it in Israel. ரோமர்கள் இதை இஸ்ரேலிலே கடைபிடித்து தூக்கிலை போட்டார்கள். இதை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். பவுல் கலாத்தியர் புஸ்தகத்திலே இந்த சிலுவையிலே தூக்கப்படுவதை குறித்து பேசுகிறார். Paul writes in the book of Galatians. Come, let's go to Galatians. கலாத்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதிலே 13வது வசனத்துக்கு என்னோடு வாருங்கள். ஒரு சிறிய பாகத்தை வாசிக்கிறேன். Cursed is everyone who is hung on a pole. வசனம் சொல்லுங்க, வாசிங்கள் சீக்கிரமாய். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அதாவது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார், சிலுவையிலே தொங்கின இயேசு சாபமாய் தொங்கினார். So Paul writes and he says, cursed is everyone who is hung on a pole. Jesus was hung on the pole and he was there hanging on the cross. So Jesus became a curse for all of us. Paul writes and he reminds a scripture that is written in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதே பவுல் என்ன செய்கிறார், இங்கே நமக்கு சுத்தி காட்டுகிறார். Come with me to the book of Deuteronomy chapter 21, and I want you to come to verses 22 and 23. என்னோடு கூட இந்த வேத வசனத்துக்கு வாருங்கள். If someone guilty of a capital offense is put to death and their body is exposed on a pole, you must not leave the body hanging on the pole overnight, but be sure to bury it that same day, because anyone who is hung on a pole is under God's curse. நாம் கேட்போம். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கு போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கிட போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், சிலுவையிலே அல்லது குருசிலை அல்லது மரத்தில் தொங்கப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. So Paul was trying to speak to the Galatians. கலாத்தியர் விசுவாசிகளுக்கு பவுல் எழுதி சொல்லுகிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு மரத்தில் தூக்கப்பட்டார், அவர் சபிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாருக்காகவும் இயேசு சாபமானார். He became a curse for you and for me, because our sins were put upon him. நம்முடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டபடியினாலே இயேசு நமக்காக சாபமானார் என்று நாம் அனைவரும் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஆல்ரைட், இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பிலாத்து முன்பு இயேசு நிற்கிறார். பிலாத்து இயேசுவை பார்க்கிறார். அவர் ஒரு பாவமும் அறியாதவர் என்று பிலாத்து அறிகிறார். ஆனாலும் கடைசியாய் பிலாத்து கேட்கிறார், நான் யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? அல்லேலூயா. எல்லாரும் சத்தமிட்டார்கள், பராபாஸ் 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 என்று சத்தமிட்டார்கள். Who was Barabbas? You must go to the scripture. Come with me to Luke's Gospel chapter 23. லூக்கா 23வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே வேத வசனத்திலே
நாம் கற்றுக்கொள்கிறோம். வசனம் 25வது வசனத்தை கவனியுங்கள். Pilate released the man who had been thrown into prison for insurrection and murder. கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். ஹல்லேலூயா. யார் இவன்? பரபாஸ் யார்? வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவன் கொலைபாதகன். ஹல்லேலூயா. அவன் கலகம் பண்ணினவன். அப்ப கலகம் பண்ணினவனையும் கொலை செய்தவனும் ரோமர்கள் என்ன செய்வார்கள்? சிறையில் போடுவார்கள். The one who is a rebellious person or causes a riot. Barabbas was a man who caused insurrection. He caused riot and he was a murderer. He was caught by the Romans. So naturally he was to die on the cross. இவன் சிலுவையிலே மரித்து போக வேண்டும். But and then the people shouted on top of their voice and they said, we want you to free Barabbas and the Jesus be put to the cross. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு பேர், இயேசுவா பராபாசா? இயேசுவா பராபாசா? இயேசுவா பராபாசா? பராபாஸ் எதை கூறுகிறது? What can you learn about Barabbas? Barabbas was a worldly man. Barabbas was a condemned man. He was found to be guilty. Barabbas யார்? அவன் உலக மனிதன், தப்பு செய்தவன், பாவம் செய்தவன், அநியாயக்காரன், மோசக்காரன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யார்? இயேசு ஒரு பாவமும் அறியாதவர். Who was Jesus? Jesus was a sinless man, innocent. Here stands an innocent man and here stands a man who is condemned. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் சத்தமிட்டார்களாம், பராபாசை விடுவியுங்கள், இயேசுவை தூக்கில் அல்லது சிலுவையிலே தொங்க கட்டளையிடுங்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் வந்து உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, இந்த பராபாசை நாம் பார்த்தால் நமக்கு என்ன தோன்ற வேண்டும் என்றால், அது நான் தான் ஆண்டவரே, அது நான் தான், that is me. Barabbas resembles me. Worldly man, sinful man, broke the law of the Lord. I stand to be condemned. But and then who was there put on the cross? It was Jesus. Hallelujah. இயேசு நமக்காக சாபமானார். பராபாஸ் விடுவிக்கப்பட்டார். நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டோம். You and I became free men while Jesus was condemned. Shall we say praise the Lord? ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நன்றி சொல்லுவோம். இதை நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். ஏசாயா புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம். Come with me to the book of Isaiah chapter 53 and I want you to look at verses 5 and 6. A very powerful prophecy by Isaiah. It reads, but he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was on him, and by his wounds we are healed. We all like sheep have gone astray. Each of us have turned to our own way. And the Lord has laid on him the iniquity of us all. கேட்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எல்லாரும் ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பராபாசின் இடத்திலே இயேசு தொங்கினார். ஹல்லேலூயா. இயேசு பராபாசுக்கு விடுதலையை கொண்டு வந்தார். இன்றைக்கு இயேசு தொங்கினபடினாலே நாமும்
விடுதலை பெற்றவர்களாய் we can be coming joyfully worshiping the Lord. Because why? He took our place. பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே, I want you to come to 2 Corinthians chapter 5 and verse 21. God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. நாம் கேட்போம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் சொல்லுவோமா ஆமென்? இயேசு நமக்காக பாவம் ஆனார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. So beautifully it is elaborated for us. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பிரியமானவர்களே, இயேசு நமக்காக he took the place. The day when he hanged on the cross was the day that he exchanged the place with us. Amen. அவர் நமக்காக பிரியமானவர்களே அவர் மரித்தார் என்று நாம் எல்லோரும் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு நான் உங்களை ஒரு 3 பாடத்துக்குள்ளார நடத்த போறேன். I am going to very quickly speak to you on 3 things at the cross. சிலுவையை குறித்து நாம் பார்க்கும்போது, நான் அந்த சிலுவையை பார்க்கிறேன், என் கண்களுக்கு அந்த சிலுவையிலே 3 சிலுவை, ஆண்டவர் 3 காரியங்களை எனக்கு அந்த சிலுவையிலே கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். So we are going to be at the cross and learn 3 truths from the 3 crosses that we see. In the middle was Jesus hanging, on the sides were the thief. நடுவிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார், வலது இடது புறத்திலே 2 கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். There are 3 crosses and we are going to learn 3 truths of the cross. The first cross நாம் பார்க்க போகிறோம் லூக்கா 23ஆம் அதிகாரம். Come with me to Luke's Gospel chapter 23 and come to verse 39. Look at verse 39. The first thief said this. முதல் கள்ளன் இப்படியாய் கூறினார், aren't you the Messiah? Save yourself and us. கேட்போம் அந்த வார்த்தையை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நல்ல கவனிங்கள், இந்த கள்ளன் என்ன செய்தானாம்? நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று இகழ்ந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. முதல் பாடமாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலுவையை பார்க்கும்போது அந்த சிலுவையிலே தொங்கின ஒரு கள்ளன் இகழ்ந்தான் அப்படின்னு வசனம். He was rebellious. So I have given this name, the cross of rebellion. Hallelujah. பிரியமானவர்களே, கலக்கத்தின் சிலுவை. அவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த கள்ளன் இயேசுவை பார்த்து கலக்கம் பண்ணினான். நீர் கிறிஸ்துவானால் உம்மை காப்பாற்றிக் கொள்ளும், எங்களையும் காப்பாற்றும் என்று இகழ்ந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த கள்ளனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த சிலுவையில் இருந்து அவன் விடுதலை பெறணும். The thief who was there rebelliously hanging on the cross, mocking Jesus, only wanted to escape the cross in any way possible. எந்த வகையிலும் அந்த சிலுவையை நான் தப்பித்தால் போதும் என்று சொல்லி அவன் எண்ணம், அவனுக்கு ரட்சிப்பை குறித்து எண்ணம் இல்லை. நான் மரித்தால் என்ன ஆகும்? If I will die, what will happen? He was not bothered to know. Shall we say hallelujah? பிரியமானவர்களே, அதனால் அவன் இயேசுவை பார்த்து இகழ்ந்தான் என்று சொல்லி நாம் வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு அவர் ஆண்டவராய் இருக்கிறார். Today every one of us are in some way like this thief. We want temporary gain. இயேசு இடத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் நமக்கு வேண்டும், இதுதான் நமக்கு வேண்டும். What can I get from Jesus?
We only look for temporary gain. My people of God, this thief had an opportunity to repent. இந்த கள்ளன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்து அதை நல்க விட்டுட்டான். He had an opportunity to repent from his sin, but he let it go so easily. பிரியமான தேவ பிள்ளைகளே, many of us, we have the opportunity to repent, but we let it go so easily. நாம மனம் திரும்புவதற்கு நமக்கு ஏராளமான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் நாம் என்ன செய்து விடுகிறோம்? ரொம்ப ஈஸியாய் நல்க விட்டு விடுகிறோம். Every Sunday becomes a day when God speaks to you, asking you to give your life to Him. But you go back, not repenting. மனம் திரும்பாமல் நீ போய் விடுகிறாய். எத்தனையோ நாட்களை இப்படியாய் நீ களைத்து விட்டாய். இயேசு மீண்டும் உன்னை அழைக்கிறார். Do you want to be like the rebellious thief who was hanging on the cross, who knew that he was nearing death and yet did not want to do anything about afterlife? என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடியினாலே அவர் உன்னை அழைக்கிறார். Do you want to still be rebellious? Do you want to be still rebellious? நீ இன்னும் கலக்கம் பண்ண இந்த சிலுவையின் அன்பை உணராது ஒரு வாழ்ந்து கொண்டிருக்க விரும்புகிறாயா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உன்னை அழைக்கிறார். I want to talk about hardened heart, கடினமான இருதயம். I remember the parable that Jesus spoke, the parable of a sower who went to sow. விதைக்கிறவன், இயேசு ஒரு ஓமை சொன்னார். அவன் விதைக்க போனானாம். அந்த விதைகள் பல நிலத்திலே விழுந்ததாம். வழி அருகிலே, கற்பாறையிலே, முட்செடியிலே, நல்ல நிலத்திலே. Where did the seeds fall? On the way. The seeds fell on the rock. They fell on thorny grounds. They fell in good land. And my people, I want to tell you, ஆண்டவர் அந்த இயேசு இந்த ஓமையை சொல்லி அவர் சொன்னார், it all resembles about our heart. Our heart, நம்முடைய இருதயத்தை அவர் சுத்தி காட்டும்படி இந்த ஓமையை பேசினார். How is your heart today? Are you that rebellious person? Are you that person like the seed by the roadside? வழி அருகே உள்ள விதையை போல நீ இருக்கிறாயா? வசனத்தை கேட்டுட்டு விட்டுற. அந்த பாறை மேல விழுந்ததை போல இருதயம் கடினமாக இருக்கிறதா? He loves you. He is calling you today to respond to his call at the cross. Shall we say hallelujah? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை அழைக்கிறார். He is calling us. அவர் நம்மை அழைக்கிறார். Do not harden your heart. இன்னொரு வேத பகுதி எனக்கு ஞாபகம் வருகிறது. பாரோ 10 வாதைகள், மோசே பாரோவை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு வாதை வருகிறது. பாரோ அந்த வாதை வரும்போது மனம் திரும்பி விடுகிறான். அந்த வாதையை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறான். அந்த வாதை நின்ற பிற்பாடு அவன் இருதயம் கடினமாய் விடுகிறது. தேவ ஜனங்களை போக விடவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது அடுத்த வாதைக்கு ஆளானான். இப்படி 10 வாதைகள் வந்து அவன் மனம் திரும்பாமல் அவன் செங்கடலிலே மாண்டான் என்று நாம் பார்க்கிறோம். Why? Because he hardened his heart. And my people of God, I call you today to ask the Lord to soften your heart. உன் இருதயத்தை அவர் சதையான இருதயமாய் மாற்றும்படி நீ ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கும்படி உன்னை அழைக்கிறேன். இரண்டாவது சிலுவையின் காட்சியை நாம் காண்போம். இன்னொரு பகுதியிலே இன்னொரு கள்ளன் தொங்குகிறான். அந்த கள்ளன் பேசினதை நாம் கேட்போம். Come with me to Luke's Gospel chapter 23 and I invite you to come to verse 41. Look at verse 41.
and we indeed justly, for we receive the due reward of our deeds. But this man has done nothing wrong. Then he said to Jesus, Lord, remember me when you come into your kingdom. And வாசிங்களம்மா. நாமோ நியாயம்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற கள்ளன், the thief who is hanging on the cross, here is another thief who was repentant. So I call the second study or lesson that we can learn is, we look at this cross as the cross of repentance. அல்லது தமிழிலே மன்னிப்புக்கான சிலுவை என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. மன்னிப்புக்கான சிலுவை. இவன் சிலுவையிலே தன்னுடைய பாவத்துக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறான். He is hanging on the cross because of his own deeds, his own sin. But when he saw Jesus, he was repentant. And he was able to confess. அவன் நாவலை அறிக்கை செய்தான், இவர் ஒரு பாவமும் அறியாதவர். நாம் சொல்லுவோம் ஆமென். வேதம் சொல்லுகிறது, இவன் அறிந்தானாம் இயேசு ஒரு பாவமும் அறியாதவர் என்று அறிந்தானாம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமான விசுவாசம். You look at a very simple faith. Until he was on the cross, he was a sinner. But the moment he saw Jesus, he had a level of faith. பிரியமானவர்களே, அவன் சிலுவையிலே தொங்கும் வரையிலும் அவன் பாவியாய் தொங்கினான். எப்போ இயேசுவை பார்த்தானோ அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டானது. நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. அவன் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்தான். He was able to confess words of faith. Amen. When you confess words of faith, விசுவாச வார்த்தைகளை நீ அறிக்கை செய்வாயே என்றால் நீ மெய்யாகவே ரட்சிக்கப்படுவாய். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாச வார்த்தையை அவன் அறிக்கை செய்தான். நான் சில பாடங்களை கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. சில பேர் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லலாம், ரொம்ப காலமா என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் ரொம்ப வேஸ்டா வாழ்ந்துட்டேன். I regret for the life that I lived. I have wasted all these years. Will Jesus forgive me? இயேசு என்னை மன்னிப்பாரா? என் பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை நிச்சயமாய் மன்னிப்பார். அவர் நம் ஒவ்வொருவரையும் மன்னிப்பார். Amen. It is never too late. You can be a young man, you can be a very old person. But if you will repent today, he is at the door, willing to welcome you. இயேசு உன்னை நேசிக்கிறபடியினாலே நீ இன்னைக்கு அவர்கிட்ட வருவனா, இயேசு உடனே உன்னை ஏற்றுக்கொள்வார். Today he is willing with an open heart to welcome you. இன்னைக்கு இயேசு திறந்த உள்ளத்தோடு உன்னை அழைக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். That easy is salvation. ரட்சிப்பு என்பது அவ்வளோ சுலபம். இன்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவர் உன்னை உடனே நேசிக்கும்படி வருகிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் கூட வேதத்திலே நீங்க ஒரு கதை ஒன்றை கவனிக்கணும்னா, இயேசு ஒரு ஓமை ஒன்று சொன்னார். என்ன ஓமை? கெட்ட குமாரன் என்று லூக்கா 15வது அதிகாரத்தில் இயேசு பேசினார். அந்த கெட்ட குமாரன் அவன் புத்தி தெளிந்த போது, do you know about the prodigal son who repented? The Bible says that when he came to his senses, அவன் புத்தி தெளிந்த போது வேதம் சொல்லுகிறது, அப்பா வீட்டுக்கு போவேன், நான் வேலைக்காரனாக்கி
வாழும்படி அப்பா கிட்ட உத்தரவாதம் கேட்பேன். I will only ask my father that he will accept me just as a servant, not even a son. For I am unworthy to be a son. Many of us feel like that. We feel we are not worthy to be a child of God. We feel we are nobody because of the many sins of ours that torments us. நம்முடைய நிறைய பாவங்கள். அதனால் நாம் என்ன நினைக்கிறோம், அவருடைய பிள்ளை ஆகும்படி எனக்கு தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீ வருவனா உடனே மகனாக மகளாக he will with an open hand welcome you. உன்னை திறந்த உள்ளத்தோடு கரங்களை நீட்டினவராய் உன்னை அவர் அழைத்துக் கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா அல்லேலூயா. தாவீது எழுதின ஒரு சங்கீதம் உண்டு, ஒரு கிளாசிக்கான சங்கீதம், ப்ராஃபெட்டிக்கலான ஒரு வசனம். 32ஆம் சங்கீதம் 5வது வசனம். Come with me to Psalm 32 and verse 5. David wrote this psalm confessing his sins and seeking God's forgiveness. தாவீது ஆண்டவர்கிட்ட தன் பாவத்தை அறிக்கை செய்து புலம்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதின சங்கீதம். அதில் 5வது வசனத்தை கவனியுங்கள். Look at Psalm 32 and verse 5. Then I acknowledged my sin to you and did not cover up my iniquity. I said, I will confess my transgressions to the Lord, and you forgave the guilt of my sin. கேட்போம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நாம் ஆமென் என்று சொல்வோம். My people of God, when David wrote this psalm, he was a sincere man. உண்மை உத்தமமான ஒரு மனுஷனாய் ஆண்டவர்கிட்ட உண்மையோடு சொன்னான், ஆண்டவரே நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தேன். I confess my sin. Amen. And he sought God's forgiveness from the heart. And God was able to forgive David. Shall we say amen? And very quickly we will go to the third cross, which is the cross of Jesus. மூன்றாவது சிலுவையை நாம் பார்க்க போகிறோம். அது நடுவிலே அதிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் சிலுவை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இந்த சிலுவையை குறித்து நாம் என்ன என்று பார்க்கிறோம், மீட்பின் சிலுவை, the cross of redemption என்ற சிலுவையை பார்க்கிறோம். இயேசு சொன்னார் பாருங்கள், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். Look at Luke's Gospel 24 and verse 46. And when Jesus had cried out with a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. And having said this, he breathed his last. Amen. நாம் கேட்போம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். போதும் அம்மா போதும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து அவர் தீர்த்தார். He completed our sins by hanging on the cross and giving his life for us. That's why when you look at the cross becomes our redemption. சிலுவையை பார்த்தால் சிலுவை என்னுடைய மீட்பு, எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. That's why you are proud. That's why we hang it on our ring, we hang it on our chain. சிலர் காதில் தொங்க போட்டுக் கொள்கிறார்கள் சிலுவையை. அல்லேலூயா. அழகுக்காக செய்கிறார்கள். ஆனால் உண்மை உள்ளவன் அந்த சிலுவையின் அன்பு எத்தனை பெரிது என்று எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். 1 பேதுரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 1 Peter. I invite you to come to chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். வசனம் 24 கேட்போம். Who himself bore our sins in his own body on the tree, that we having died to sins might live for righteousness, by whose stripes you were healed. நாம் கேட்போம்.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? பிரியமானவர்களே, ஈசாக்கை, ஆபிரகாமின் குமாரனான ஈசாக்கை பாருங்கள். மோரியா மலையில் அப்பா கொண்டு போயிட்டார். சிலுவை போல இந்த ஈசாக்கு பலியாக கடத்தப்பட்டார். அப்பா ஆண்டவர் நீ உன் பையனை பலி செலுத்தணும்னு சொன்னபடினாலே பையனை பலி செலுத்த கூட ஆபிரகாம் அஞ்சாதபடி அவன் தன் கையில் உள்ள வாளை எடுத்து அவர் மகனை சாகடிக்க போகிற நேரத்தில் ஆண்டவர் நிறுத்தும்படி கட்டளையிட்டார். நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமுடைய உண்மைத்துவத்தை பார்த்தார். God saw Abraham's truthfulness because he did not spare his son Isaac. Isaac was the sacrifice, and Abraham was even went to the extent of sacrificing him when God's word came to Abraham to stop. And as a substitute, God provided a ram. ஆண்டவர் ஒரு ஆட்டை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த ஆடு ஈசாக்குக்கு பதிலாக அங்கே பலி செலுத்தப்பட்டது என்று நாம் அறிகிறோம். நாம் சொல்லுவோம் ஆமென். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவராயிருப்பாராக. இயேசு நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு பதிலாய் அந்த ஆடு, நமக்கு பதிலாய் நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் இயேசு ஆண்டவர். அதனால தான் நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். என்னெல்லாம் பாடுறோம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, 3 விதமான சிலுவை. சிலுவையிலே தொங்கின ஒருவன் இகழ்ந்தான், சிலுவையிலே தொங்கின ஒருவன் மனம் திரும்பினான். சிலுவை என்பது இயேசுவின் ரூபத்திலே நமக்கு விடுதலை. What is the cross for us? 1, the one who mocked. 2, the one who repented. 3, Jesus himself on the cross brings redemption. And what do you want to do now today? இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராபோஜனை பெற போறோம். என் பிரியமான தேவ பிள்ளையை உன்னை அழைக்கிறேன். நீ மனம் திரும்புவாயா? Will you repent? In closing, I would like to take one more person at the cross. One more person at the cross. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் look at verse 47. There was a centurion. அங்கே 100க்கு அதிபதியான ஒருவன் அந்த சிலுவையின் அண்டை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, 47ஆம் வசனம் சொல்கிறது, Now when the centurion saw what had happened, he glorified God, saying, Certainly this was a righteous man. நாம் கேட்போம். வலது கை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்கள். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். இவன் நிச்சயமா இந்த 100க்கு அதிபதி எத்தனையோ மரணத்தை, சிலுவையின் மரணத்தை கண்டிருக்கிறான். The centurion had seen many testimonies of how many hanged on the cross. He had nothing to say because they all died for their sin. But when it came to Jesus, இயேசுவிடத்திலே வரும்போது நாம் பார்க்கிறோம், அங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவன் பார்த்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். வலது கையை மீண்டும் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பெரியவர். And in closing we will read Romans chapter 10 and verse 17. It goes like this. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Consequently, faith comes from hearing the message, and the message is heard through the word about Christ. நாம் கேட்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம்.
பிரியமானவர்களே, இந்த நூற்றுக்கு அதிபதி நிச்சயமாய் இயேசு யார் என்று அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்பான். அவனுக்குள்ளார விசுவாசம் வந்து விட்டது. This man, the centurion, you would have heard so much about Jesus. When he saw Jesus on the cross, dying on the cross, something within him prompted him to say that Jesus is a righteous man. My people of God, he died for you. He died for me. He died for all of us. Shall we say amen? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம் தேவ சமூகத்திலே. Amen.